Hi friends, welcome to Bacha's home. இன்றைக்கி நம்ம பச்சரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், பட்டை மிளகாய், இது எல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். புழுங்கரிசியும் போட்டுப்பேன், பச்சரிசியும் போட்டுப்பேன். போட்டு நல்லா ஊற வச்சிடுறது உரப்படைக்கு. காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு, காரசாரமாக. சரி, அதுக்கு உரப்படை தானே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உரப்படை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் நம்ம ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஊற வச்சு அதை அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காரம் நான் கம்மியாக தான் போடுவேன், அதிகமாக சேர்க்க மாட்டேன் காரம். அதை டைம் பார்த்துட்டு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். இதோடு நான் கருவேப்பிலை சேர்த்து அரைப்பேன். பிள்ளைங்க குழம்புல இதில் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும், அதை எவ்வளோ தான் நல்லதுன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதே இல்லை இந்த பசங்க. அதனால் நான் என்ன செய்கிறதுனா, அந்த மாவுலேயே போட்டு அரைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுல, நமக்கும் ஸ்ட்ரென்த்து, பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்து. அதனால் எல்லாமே நான் அதிலே போட்டுருவேன். போட்டு நல்லா கலக்கி விட்டு மாவை எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் பத்தலை மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து அதில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி ரெடி பண்ணி இப்போ 2 அடுப்பு பற்ற வச்சதுக்காகனாக்கா, தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு தவாவை அடுப்பில் போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் ரெண்டுமே ஒரே டைமிங்கில் செஞ்சு டக்குன்னு 8:30 8:45 எப்போயுமே எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிடும். இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் விரிவாக கொடுக்குறேன். இவ்வளோ தான். இதெல்லாம் நான் போட்டு செஞ்சால் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். சாரி, அதில் நீங்கள் சோம்பு சேர்த்துக்குங்க, சோம்பில் ஜீரகம், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துங்க. அந்த மாவோடு அரைக்கிறப்போ இல்லை சும்மா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயத்தூளும் இந்த மாவில் சேர்த்துக்கணும். பாருங்கள், நம்மளோட அடை எவ்வளோ சூப்பராக செவந்து நல்லபடியாக வருது. பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல சாப்பிட்ணுன்ட்டு. சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்தேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸு ப்ளீஸ், எனக்கு கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய வீடியோஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். லைக், ஷேர், கமெண்ட் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லன்ச் மெனு என்னங்கிறது நமக்கு சொல்லுங்கள். நைட் டின்னர் இதான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு டின்னர் அப்படிங்கிறதையும் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.